சுசுகி மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் முதல் எலக்ட்ரிக் அக்சஸ் ஸ்கூட்டர் ஆனது பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மாடல் விற்பனைக்கு எப்பொழுது வரும் மற்றும் எவ்வளவு விலை இருக்கும், என்னென்ன வசதிகளை கொண்டிருக்கின்றது உள்ளிட்ட முக்கிய விவரங்களை தற்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் தெரிந்து கொள்ள போகின்றோம். சுசுகி எலக்ட்ரிக் அக்சஸ் மாடலானது அடிப்படையில் பெட்ரோல் ரக மாடலிலிருந்து மாறுபட்ட டிசைன் அமைப்பினை வெளிப்படுத்துவது ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகின்றது. குறிப்பாக ரெட்ரோ தோற்ற அமைப்பினை கொண்டுள்ள இந்த மாடலில் எவ்விதமான பாடி ஸ்டிக்கரிங்கும் இல்லாமல் மிக நேர்த்தியான செங்குத்தான எல்இடி ரன்னிங் விளக்கானது முன்புறத்தில் கொடுக்கப்பட்டு அதற்கு மேற்பகுதியில் எல்இடி ப்ராஜெக்டர் ஹெட்லைட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்புறத்திலும் எல்இடி விளக்குகள் கொடுக்கப்பட்டு பேனல் அமைப்புகள் என அனைத்தும் மாறுபட்டதாக அமைந்திருக்கின்றது. பெட்ரோல் மாடலை விட அண்டர்போன் ஃப்ரேம் டைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இ அக்சஸ் மாடலில் 3.07 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரியானது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பேட்டரியானது முழுமையான சிங்கிள் சார்ஜில் அதிகபட்சமாக 91 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் என இந்நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதிகபட்ச பவர் 4.1 கிலோவாட் வெளிப்படுத்தும் நிலையில் 15 நியூட்டன் மீட்டர் டார்க்கினை கொண்டுள்ளது. அதிகபட்ச வேகம் மணிக்கு 71 கிலோமீட்டராக மட்டும் வரையறுக்கப்பட்டுள்ள இந்த ஸ்கூட்டரானது சிங்கிள் சார்ஜில் 91 கிலோமீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் உண்மையான ரேஞ்ச் 80 வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. 0 முதல் 80% சார்ஜிங் பெறுவதற்கு 4 மணி நேரம் 30 நிமிடங்கள் தேவைப்படும் நிலையில் 0 முதல் 100% சார்ஜிங்கை எட்டுவதற்கு 6 மணி நேரம் 70 நிமிடங்கள் தேவைப்படும் என இந்நிறுவனத்தால் குறிப்பிடப்படுகின்றது. இ அக்சஸ் மாடலில் தற்பொழுது ஈகோ, ரைட் ஏ மற்றும் ரைட் பி ஆகியவற்றுடன் ரிவர்ஸ் மோடையும் கொண்டிருக்கின்றது. இதில் வழங்கப்பட்டுள்ள ஈகோ மோடானது அதிகபட்ச ரேஞ்ச் வழங்கும். அடுத்ததாக உள்ள ரைட் ஏ மோடானது சிறப்பான வகையில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தை செயல்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதனால் ரேஞ்ச் வழங்குவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அடுத்ததாக உள்ள ரைட் பி மோடானது மிக சிறப்பான வகையில் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு இணையான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும். இது குறைவான ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கொண்ட அமைப்பாகும். இதுதான் மிக சிறப்பான டாப் ஸ்பீட் வழங்க ஒரு முக்கிய மோடாக அமைந்திருக்கின்றது. அடுத்து மெக்கானிக்கல் சார்ந்த அம்சங்களை பற்றி பார்க்க போகின்றோம். 1305 மில்லிமீட்டர் வீல் பேஸ் கொண்ட இந்த மாடலில் 2 பக்க டயர்களிலும் 12 அங்குல வீலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்புறத்தில் ட்ரம் பிரேக்குடன் முன்புறத்தில் டிஸ்க் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு டெலஸ்கோபிக் ஃபோர்க் மற்றும் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் அமைப்பானது பின்புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டத்தை இந்த மாடலானது பெற்றிருக்கின்றது. 4.2 அங்குல டிஎஃப்டி எல்சிடி கிளஸ்டர் ஆனது கொடுக்கப்பட்டு பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை இந்த ஸ்கூட்டர் பெறுவதுடன் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கீலெஸ் இக்னிஷன், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் உள்ளிட்ட அம்சங்களை பெறுகின்றது. பெட்ரோல் அக்சஸ் மாடலை விட சற்று குறைவாக 17 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொள்ளளவானது இந்த மாடல் பெறுகின்றது. முன்புறத்தில் டோர் பாக்கெட்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் மற்றும் ட்ரிப் ஓவர் சென்சார் போன்றவை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் வண்டி சாய்ந்தால் வாகனம் ஆஃப் ஆகும் வகையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் இ அக்சஸ் மாடலானது உற்பத்தி மார்ச் மாதம் துவங்கப்பட உள்ளதால் ஏப்ரல் மாதம் விற்பனைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விலை அநேகமாக ரூபாய் 1,30,000 தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாடலுக்கு போட்டியாக ஓலா, பஜாஜ் சேத்தக், டிவிஎஸ் ஐக்யூ, ஏத்தர் எனர்ஜி மற்றும் ஹோண்டா நிறுவனத்தின் ஆக்டிவா இ உள்ளிட்ட பல்வேறு மாடல்களை எதிர்கொள்ள உள்ளது. மிக சிறப்பான பிராண்ட் நன்மையை பெற்றுள்ளதால் இ அக்சஸ் ஆனது இந்திய சந்தையில் எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.